டெய்லி இட்லி தோசையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக கத்திரிக்காயில் சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டெய்லி இட்லி தோசை கொடுத்தாலும் சத்தம் போடாமல் சாப்பிட்டு போவாங்க. எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு செவக்க வறுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு காரத்துக்கேற்ப வரமிளகாய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா இதையும் வறுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா இதை எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 95% அளவு கத்திரிக்காய் நல்லா வதங்கிடணும். கடைசியாக கருவேப்பிலையில போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறதோட ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.